பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரை நோக்கி நெருங்க நெருங்க நன்மைகள் உங்களை நோக்கி வரும். ஆதார வசனம் சங்கீதம் 56:9. நான் உம்மை கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவ கிருபையை உணர்ந்து கொள்ளும் ஞானவான்களே, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடர்கள் வருவது அவசியம் என்றுதான் வேதம் சொல்கிறது. யோவான் 16:33 சிந்தையில் ஓடவிடுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அவர் ஜெயித்தால் நாம் ஜெயித்ததாகும். பாதி ஜெயம் இல்லைங்க, முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் முற்றிலும் குணவாக்குவார், முற்றிலும் சமாதானம் தருவார். கொஞ்சம் நஞ்சமல்ல. நோயாகட்டும், டேம்ஸு சரியில்லாத பிள்ளை, குடும்ப தலைவராகட்டும், காரணமில்லாமல் தாக்குகிற சத்ருவாகட்டும், இருந்த சுவடே தெரியாமல் அழித்து விடுவார். அக்கினியில் இருந்து வெளிவந்ததும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களில் அக்கினியின் மனங்கூட அவர்களில் காணப்படவில்லை என்று தானியேல் 3:27 சொல்கிறது. அப்படித்தான் விடுதலை கொடுப்பார். இந்த விடுதலையை கண்ணால் காண்பீர்கள், காதால் கேட்பீர்கள், உணர்வீர்கள், அனுபவிப்பீர்கள். அப்பொழுது சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கைவிடவில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் பட்சத்தில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம், காணாமல் இருக்கலாம். அவர் உன் பட்சத்தில் தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லுவீர்கள். இது எப்போது நடக்கும்? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகையில் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும், உதவி கேட்க வேண்டும், முழுவதும் தஞ்சமடைய வேண்டும். உங்களது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது. இது என்ன புது செய்தி? எத்தனை காலமாக ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், எத்தனை பேர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்கிறீர்கள். நல்லது. தாவீது சொல்வதை பாருங்கள். நான் கூப்பிடுவேன், பதில் கொடுப்பார். அந்த நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ரிசல்ட்டு விசுவாச அறிக்கை செய்கிறார். நான் ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற உறுதியான சந்தேகமற்ற ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது கொடுங்க, செய்யுங்க என்று கேட்பது மட்டுமல்லங்க. ஜெபம் என்பது நம்முடைய உறவை, அவரோடு உள்ள உறவை நாம் சொல்வது, காட்டுவதாகும். சொல்ல வேண்டும். ரட்சிப்பை மேன்மைப்படுத்தி பேச வேண்டும். இதுவரையில் யார் யாருக்கு என்னென்ன செய்தார்கள் சொல்லி துதிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை செய்த இதெல்லாம் ஜெபத்தில் வருகிறதுங்க. அப்புறம் நம்முடைய இக்கட்டான நிலைமையை நாம் சொல்ல வேண்டும். எல்லாம் அவரோடு நீங்கள் பேசும் பொழுது உங்களதை பற்றி சொல்லுங்கள். என்ன வேண்டுமோ அதை கேளுங்க. என்ன செய்வேன் என்று அவர் வாக்கில் சொன்னாரோ அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அறிக்கை செய்யுங்கள். இந்த இடத்தில் சாத்தானுக்கு இடமே இல்லை. அவன் செய்ததுக்கு இடமே இல்லை. அவனை பற்றி பேசவே கூடாது. பிரச்சனையை பேசுவது, ஜெபம் செய்வது இது கூடாதுங்க. பிரச்சனையும் நான் பேசுவேன், நான் ஜெபமும் செய்வேனா, இது நடக்காத காரியம். ஜெபத்தின் வல்லமை குறையும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாத்தானுடைய பல்லை, வல்லமையை, தாக்கத்தை, எரிச்சலை, மூர்க்கத்தை பிடுங்க வேண்டும். எப்படி? அவனையும் அவன் உண்டாக்கின தாக்கத்தையும் பேசுவதை உடனடியாக முழுமையாக நிறுத்த வேண்டும். இல்லைங்க, இவங்க அவங்க கேட்டாங்க, அதனால் அதை பற்றி சொன்னேன் என்று கூட சொல்லாதீர்கள். இப்படி சொல்லுங்கள். ஜெபித்து கொண்டிருக்கிறோம், கிருபையினாலே எல்லாம் சீக்கிரம் எல்லாம் சரியாகும். இந்த ஒரே பதில்தான். அது எப்படிப்பட்ட நெருக்கமான உறவுகள் விசாரித்தாலும், எத்தனை முறை விசாரித்தாலும் இந்த ஒரே பதில்தான். செபித்து கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக பதில் வரும். காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நிறுத்தி கொள்ளுங்கள். 1 யோவான் 5:14-15 சுருக்கத்தை தருகிறேன். நாம் கேட்டால், ஜெபித்தால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் நீங்கள் அறிய வேண்டும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மறுபடியும் விளக்குகிறேன். நான் ஜெபித்தால், நான் கேட்டால், நான் விண்ணப்பித்தால், நான் கண்ணீரிட்டால், என்னுடைய குமரலை சொல்லி நான் ஜெபிக்க முடியாது, வாயே திறக்க முடியாதபடி நான் அழுது கொண்டிருந்தாலும் அவர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இது ஃபஸ்ட்டு பார்ட். அவரிடத்தில் நான் கேட்டதை பெற்றுக்கொள்வேன். இதை அறிந்திருக்கிறபடியால் அவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் முழுவதும் கேட்டுவிட்டார். நான் பெற்றுக்கொள்வேன். இதை இனியும் சுருக்கி தருகிறேன். நான் ஜெபிப்பேன், பெற்றுக்கொள்வேன். இந்த வைராக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். வழி விலகி போன மகள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தில் வந்து வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். வழி விலகி போனவர்கள் யார் எது சொன்னாலும் கேட்பதில்லை. அவர் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், வயது மோசமான வயது. ஜெபித்தார்கள். கூடி 15 நிமிஷம் 20 நிமிஷம் என்று ஜெபித்து கொண்டே ஏதும் பேசவில்லை. அவர்களை பற்றி, சாத்தானை பற்றி பேசவில்லை. அவர்கள் பிள்ளைகளை செய்வதை பற்றி பேசவே இல்லை.
கொஞ்ச நாட்களிலேயே நல்ல ரிசல்ட் பிடித்து கொண்டார்கள். அதையே இப்பொழுது எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்புங்கள். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் கூப்பிட கூப்பிட ஜெபிக்க ஜெபிக்க 2 காரியங்கள் நடக்கின்றன. அவரிடம் நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெபம் என்பது போன உடனே மண்டியிட்டு அப்பா இது பிரச்சனை அது பிரச்சனை அது செய்யுங்க இது வேண்டாம். அவருக்கும் உங்களுக்கு என்ன உறவு? எப்படி உங்களை கொண்டு வந்தார்? எப்படி ரட்சித்தார்? 1 வரி 2 வரியில் சொல்லுங்கள். இதுவரை யார் யாருக்கு என்னென்ன செய்தார் துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையை செய்ததை துதியுங்கள். பின் உங்களுடைய பிரச்சனையை வைக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம், விரிவாக அது எல்லாம் அவருக்கு இருந்தாலும் சொல்லுங்கள். தகப்பனே, இந்த காரியத்திற்கு இந்த பிரச்சனைக்கு இப்போ உதாரணமாக பிள்ளைகள் எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே, அப்படி என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும், நிச்சயம் பெரிதாக இருக்கும். நீர் கொடுப்பீர் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீர் அப்பா. எங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள் ஆண்டவரே. அப்பொழுது உங்கள் பிரிகள் தலைகீழாக நடந்தாலும் சரி, இதை நீங்கள் சொல்லுங்கள், ரிசல்ட்டை சொல்லுங்கள். எங்கிருந்து வந்தது ரிசல்ட்? அவருடைய வார்த்தையில் அவர் சொன்னது தான் நிறைவேற்றி முடிப்பார். அதை எடுத்து பிரகடனப்படுத்துங்கள். இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இது முதலில் என்ன நடக்கும்? சத்துரு உங்களது எல்லையை விட்டு விலகி கொண்டே போகிறான். இப்படி அவரை நீங்கள் நெருங்க நெருங்க நெருங்க, விசுவாசத்தில் நெருங்க, துதியில் நெருங்க, ஸ்தோத்திரத்தில் நெருங்க, ஜெபத்தில் நெருங்க அவன் விலகி போவான். 2வது, ஆண்டவருடைய பிரசன்னம், சகாயம், தயை, கிருபை, வல்லமை உங்களை நெருங்கி கொண்டே வருகிறது. அவன் விலகி கொண்டே போவான். அவருடைய காரியங்கள் எல்லாம் உங்களை நெருங்கி கொண்டே வரும். நன்மைகள் மாத்திரம் நெருங்கிக் கொண்டே வரும். இதை நீங்கள் கண்களில் உடனடியாக காண முடியாது. இதை தொடர தொடர பிடிவாதமான விடாப்பிடியான ஜெபம், ஊக்கமான வல்லமையான ஜெபம், விடாப்பிடியாக நான் பெற்றே தீர்வேன் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2ம் நடக்கும். அவன் விலகி போவான். நன்மைகள் உங்களை நோக்கி வரும். நீங்கள் கண்களினால் நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். முன்னே சொன்ன சாட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 56 எந்த சூழ்நிலையில் தாவீது பாடினான்? அனுபவத்தை சொல்கிறான், அறிக்கையும் செய்கிறான். என்றால் எதிரியின் கையில் வசமாக மாட்டிக்கொண்டான். கூப்பிட்டான், தப்புவிக்கப்பட்டான். ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிட நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார் அல்லவா? அதைத்தான் சொல்லி அவன் கேட்டிருப்பான். இது ஆபத்து, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று அவர் வேடிக்கை பார்க்க மாட்டாருங்க. ஆகவே சாட்சி வைத்து பாடுகிறான். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 26 27 வசனங்களுடைய இதை நான் சொல்லுகிறேன். சவுல் இவனை துரத்தி கொண்டு வருகிறான். மாமனார் ராஜா. மலையின் அந்த பக்கத்திலும் சவுலும் அவனுடைய ஆட்களும் அந்த பக்கத்தில், அதே மலையின் இந்த பக்கத்தில் தாவீது அவனுடைய மனுஷர்கள் இருக்கிறார்கள். நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீ விரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் மனுஷரையும் பிடிக்க வந்ததால் அவர்களை வளைந்து கொண்டார்கள். தப்பிக்க வெளியே நோ சான்ஸ் டு எஸ்கேப். வசமாக மாட்டிக்கொண்டார்கள். கையெட்டும் தூரம்தான் இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்தார்? அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்திய தேசத்தின் மீது படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் அப்படியே அந்த வேலையை விட்டுவிட்டு தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு திரும்பி தீவிரித்து போய்விட்டான். பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். கேட்டீர்களா? அப்படித்தான் நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். சத்ருவை விளக்கினார். கர்த்தர் தாவீதின் பட்சமாய் சாய்ந்தார். யாத்திராகம் 14 அதிகாரம் 19 20 வசனங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலர்களை தொடர்ந்து பார்வோனின் சேனை வந்துவிட்டது. கையெட்டு தூரம்தான். மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி நெருங்கினார்கள். இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தூதரானவர் விலகி இவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அதாவது பார்வோன் சேனையும் இஸ்ரவேலின் சேனையின் நடுவாக நின்றது. தூதரானவர் நின்றார், மேகமும் நின்றது. ஹல்லேலூயா. ஒன்றோடு ஒன்று சந்திக்காதபடி நெருங்காதபடி நடுவில் நின்றது. அப்படி ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு உங்களுக்கும் நடுவில் நிற்பார். உங்களுக்கு நியாயம் செய்வார். ஜெபிக்கும் போது ஒன்று சத்துருவை நம்மை விட்டு விலக்குவார், அல்லது நம்மை சத்துருவிடமிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். சங்கீதம் 31:15 படியுங்கள். ஒரு நாளும் உங்களை சத்துரு மேற்கொண்டான், ஜெயித்தான் என்று வரலாறே இல்லாது உங்கள் வாழ்வில் பார்த்துக்கொள்வார். சத்துரு தாக்கும்போது பயம் என்பது எல்லோருக்கும் வரும். இதில் யாரும் தப்ப முடியாது. நாம் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் பயத்தை ஆளுகை செய்ய அனுமதிக்க கூடாது. சங்கீதம் 56:3 என்ன சொல்கிறது? தாவீது சொல்லுவது போல, பயப்படும் நாளில் நான் உம்மை நம்புவேன். பயப்படும் நாளில் செல்போனை எடுத்துக்கொண்டு யாரையும் கூப்பிடக்கூடாது. பயப்படும் நாளில் கண்டதையெல்லாம் பேசி பேசி அடுத்தவர்களை பயப்படுத்தக்கூடாது. நான் உன்னை நம்புவேன்.
அதாவது கூப்பிடுவேன், பாசிட்டிவ் அறிக்கை செய்வேன், இதற்கு முன் செய்ததற்கு நன்றி கூறி நினைவுபடுத்திக் கொள்வேன் என்பதாகும். இப்படித்தான் நாம் பயத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் சாட்சிகளை சொல்ல வேண்டும். பயம், அவிசுவாசம், சோர்வு, முடக்கம், சந்தேகம் எல்லாருக்கும் வரும். இதுதான் நார்மல் லைஃப். இதிலேயே நாம் தங்கி விடுதல் தவறு. இவைகளை நம்மில் தங்க விடுவதும் தவறு. உடனடியாக எழும்ப வேண்டும். முகத்தையும் கரங்களையும் பரத்திற்கு நேராக திருப்ப வேண்டும். சகாயம் கிடைக்கும், நிச்சயமாக சகாயம் கிடைக்கும். எப்படி சவுல் பின்தொடர்ந்து வந்து தாவீதை பிடிக்க போகிற நேரத்தில் ஆண்டவர் தப்புவித்துட்டார் அல்லவா, அப்படி நடக்கும். பின் தாவீதை போல நீங்களும் சொல்லுவீர்கள், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சத்துரு உங்கள் எல்லை விட்டு ஓடியே போய்விடுவான், துரத்துவார் இல்லாமல். தேவ சமாதானம் உங்கள் எல்லையில் ஆட்சி செய்யும். ஜெபிக்கலாம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கூப்பிடுவேன், கேட்பேன், பெற்றுக்கொள்வேன். சகாயம், நன்மைகள், வெற்றிகள் எனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் ஒன்று கூட வாய்க்காது. வெற்றிகள் எனக்கு தொடர்ந்து வரும். சகாயம் என்னை நோக்கி வரும். நன்மைகள் என்னை நோக்கி வரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். என் பிள்ளைகளை தொடரும், வம்சத்தை தொடரும், தலைமுறைகளை தொடரும், பரம்பரைகளை தொடரும். விடமாட்டோம். நீடித்த நாட்களாக கர்த்தர் எங்களை திருப்தியாக்கி நடத்தி முடிவில் மகிமையில் சேர்த்துக்கொள்வார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, தினமும் கர்த்தரை ஜெபத்தினால் நெருங்குவேன். எந்த சத்துருவும் என் எல்லையில் நிற்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா.